வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக பழங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல நிறைய பேருக்கு இந்த ஆப்பிள் பழங்கள் தான் ஆரோக்கியமானது அப்படின்ற நினைப்பு மட்டும் இருக்கும். ஆனால் ஆப்பிள்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கொய்யா பழத்தில் இருக்குது. ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடியது தான் இந்த கொய்யா பழம். இப்போ அதுக்காக விலைக்காக தான் இந்த பதிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மக்களே. ஆப்பிள் பழத்தை விடவும் சத்தான பழம் வந்து கொய்யா பழம் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல போகும்போது ஆப்பிள் பழத்தோடு நீங்கள் கொய்யா பழத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கொய்யா பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, நார் சத்து இது எல்லாமே கொய்யா பழத்தில் கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யா பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், கொய்யா பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக கொய்யா பழத்தில் நம்மளுடைய உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதனால் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்படும் போது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் உடலுக்கு பாயும். ஸோ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் இதனால கரெக்டான லெவலில் போகும்போது அந்த பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறதால இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அது எல்லாமே நமக்கு வந்து எதுவும் இருக்காது. ஸோ உடலில் நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிச்சாதான் அது வந்து ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையிறதுக்கு வழிவகை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து சரி பண்ணிட்டு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். காரணம், கொய்யாப்பழத்தில் டயட்ரி ஃபைபர் அதாவது டயட்ரி நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இது வந்து வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை வந்து நமக்கு சரி பண்ணிடும். கொய்யாப்பழத்தை நம்ம மென்று சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற வைக்கும். எனவே செரிமானம் நமக்கு வந்து சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொய்யாப்பழங்களை சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து உணவுகள் செரிமானமாகிறதுக்கும், செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது. அஜீரணம் தொடர்பான தொந்தரவுகள் கூட இருக்காது. கரெக்டாக உணவுகள்லாம் செரிமானமாக ஆரம்பிச்சிடும். கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் கண்களுக்கு ஏன் மிகவும் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உடலில் விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் ஊட்டச்சத்து குறைபாடை ஏற்படுத்தி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கண் புரை நோய் ஏற்படுத்தும், விழிப்படலத்தை சேதமடைய செய்யும், கண் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூர்மையிலிருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கூர்மை அற்றதாக மாற்றிடும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடாது, முன்னாடியே வந்து கண்கள் வந்து கூர்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பிடத்தக்க கண்களை பாதுகாக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எப்போதுமே உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொய்யாப்பழத்தில் கரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத சத்துக்கள். இப்போ உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள் அதிகமாக வரும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. இதனால முகப்பொருட்கள் வருவது குறைவதோடு முகப்பொரு இருந்தாலுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து மேம்பட்டு கொண்டே இருக்கும். சருமத்திற்கு வேண்டிய அந்த கோலஜன் உற்பத்தியை கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களுக்கு ஊக்குவிச்சு சருமத்தில் ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு சீரான அளவில் மேம்படுத்தி முகப்பொருட்களோ, கண்கரு வளையங்களோ, கரும்புள்ளிகளோ, வயதான சுருங்கிய தோலமைப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை உங்களால் பெற முடியும். அந்த பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. குறிப்பாக உங்களோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை வந்து கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து நீக்கிவிடும். மன அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டியது அவசியம். நீங்கள் மிகுந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் வந்து அவதிப்படுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நரம்புகள் மற்றும் தசைகளை வந்து ரிலாக்ஸ் அடைய வைக்கும், மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். இப்போ நரம்புகளில், தசைகளில் வந்து இறுக்கங்கள் தென்படுவது, நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது ஸோ நம்மளோட ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியாது, ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும். குறிப்பாக நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது அதன் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல்
உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு பாயாது. அப்போ நம்மளால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. ஏன்னா ரத்தத்தின் வழியாக தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சி நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவோம். அப்படிப்பட்ட ரத்தம் செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் தென்பட்டு பிபி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது மன அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தி மனச்சோர்வு அபாயத்தை இரட்டிப்பாக்கிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கவலை ஏற்படக்கூடிய படபடப்பு தன்மையெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு நரம்புகள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் அடைய வச்சு மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.